கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம இப்போ 51வது தசகம் அகாசுர வதத்தில் இருக்கோம். இதில் 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போ அது மலைப்பாம்புன்னு அறியாத அந்த சிறுவர்கள் அது உள்ளே நுழைஞ்சா அந்த கதியில்லாத சிறுவர்களை காப்பாற்ற சுவாமி உள்ளே நுழையிறார். விசாரணம் ஆசுரக்ஷித்தும் அவளை காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாருன்றத பார்த்தோம். இப்போ 6வது ஸ்லோகம். கலோதரே விபுலித வர்ஷ்மணானா த்வயா மகாரகே லுடதி நிருத்த மாருதே திருதம் பவான் விதலித கண்டமண்டலோ விமோச்சயன் பசுப பசூன் வினிர்யயௌ. அப்போ அந்த கழுத்தில் நடுவில் உம்முடைய சரீரம் பெருசாக வளர்க்கப்படுறாரு. அதாவது சுவாமி அதுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய சரீரத்தை வளர்த்துட்டு அப்போ உடனே அவனுக்கு காற்று அடைச்சி போய் அந்த பெரிய பாம்பு புரண்டுண்டு உயிர் நீங்கிடுறது. அப்போ நீர் விரைவில் அவன் கழுத்தில் பிளந்துண்டு விதாலித்த கண்ட மண்டலம், அந்த கண்டம் அதாவது கழுத்து மண்டலத்தில் பிளந்துண்டு நீர் வெளியில் வந்து அந்த கோபர்களையும் கன்றுகளையும் உயிர் பிழைக்க வச்சு விடுவிச்சுண்டு நீங்கள் வெளியில் வந்தேன்னு இல்லையா அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகம் சொல்கிறேன். அடுத்து 7. ஷணம் திவி த்வத் உபகமார்த்தம் ஆஸ்திதம் மகாசுர பிரபவ மகோ மகோ மஹத் விநிர்கதே த்வயி து நிலீன மஞ்சுசா நபஸ்தலே நன்று துருதோ ஜகுசுராஹா. அப்போ அவனோ கொடிய அசுரன், மகாசுரன். அப்போ பெரியதொரு ஒளிப்பழம்பை கிளம்பிண்டு நீர் வெளியே வர்றதுக்காக ஆகாயத்தில் சித்த நேரம் காத்துன்றது. நீர் வெளியே வந்ததும் அது உம்மக்கிட்ட புகுந்தது. ஆச்சரியமே, அது எப்படி ஆகாயத்தில் தேவர்கள் ஆடி பாடினாங்க தெரியுமா? ஏன்னா அந்த அசுரனுடைய ஜுவாலை உம்மோடையே கலந்துடுத்து. சவிசம் விஸ்மயை கமல பவாதி பிசுரைர் அனுத்ருதஸ்தனுகத குமாரகைஹி தினே புனஸ்தருண தசாம் உபேயுஷி ஸ்வகைர் பவான் அதனுத போஜனோத்சவம். பிறகு பிரம்மா முதலிய தேவர்களால் தொடர்ந்து கவனிக்கப்பட்ட நீர் கமல பவாதிபி சுரைர். கமல பவாதினா பிரம்மாவை குறிக்கக்கூடியது, சுரைர்னா தேவர்கள். அப்போ கவனிக்கப்பட்டவா உம்முடைய தோழர்களும் சிறுவர்களும் அங்கிருந்து போய் பகல் உச்சி வேலை போது போஜன உற்சவத்தை நீங்கள் நடத்தினீங்க இல்லையா அப்படின்னுட்டு பவான் அதனுத போஜனோத்சவம்னு அந்த உற்சவத்தை பற்றி சொல்கிறது இந்த 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். விஷாணிகாம் அபி முரளீம் நிதம்பகே நிவேசயன் கபலதரகராம்புஜே பிரஹாசயன் கலவசனை குமாரகான் புபோஜித த்ருதச கணைர் முதானுதஹ. அப்போது இதில் என்னென்னா வச்சனம்னா பேச்சு. அப்போது இதில் ஒரு வார்த்தை வருது, த்ருதச கணைர் அப்படின்னா, த்ருதசம் அப்படின்னா த்ரீ அப்படின்னா 3 குறிக்கக்கூடியது, தசம்னா 10 குறிக்கக்கூடியது, ரெண்டும் சேர்ந்தா 30. த்ருதச கணைர் 33 கோடி தேவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. அப்போ கொம்பையும் குழலையும் இடுப்பில் சொருகிண்டு கரகமலத்தில் அன்ன கவலத்தை வச்சுண்டு கேலி பேச்சுகளால் சிறுவர்களை சிரிக்க செஞ்சுண்டு தேவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு துதிக்கும் பொழுது நீர் உண்டு கழிச்சீர் இல்லையா? நீர் வந்ததும் அங்கே போஜனத்துக்கு. அப்போ ஒன்றுமே நடக்காதவர் போல பிரகாசயன் சிரிச்சுண்டே அந்த கவலத்தை சாப்பிட்டுண்டு நீங்கள் போஜனம் பண்ணீர் இல்லையான்னு அந்த 9வது ஸ்லோகம் சொல்கிறேன். அடுத்து 10ம ஸ்லோகம். சுகாசனம் த்விஹ தவ கோபமண்டலே மகாசனாத் பிரியமிவ தேவமண்டலே இதி ஸ்துதஸ்திருதசவரைர் ஜகத்பதே மருத்புரி நிலைய கதாத் பிரபாஹிமாம். அப்போ மருத்புராதீஸ்வரர் குருவாயூரப்பனை குறிக்கக்கூடிய வார்த்தை உலகநாயகா. இந்த உலகத்தில் கோப மண்டலத்தில் இன்பமாக புசிச்சுண்டு தேவ மண்டலத்தை யாக ஹவிச புசிக்கிறத விட உங்களுக்கு பிரியமாக இருக்கு போல் இருக்கே அப்படின்னு தேவ சிரேஷ்டர்களால் நீர் துதிக்கப்பட்டீர் இல்லையா? பிரியமிவ தேவ மண்டலை, அதை விட இது பிரியமாக இருக்கே. கோப மண்டலம் உங்களுக்கு தேவ மண்டலத்தை விட பிரியமாக இருக்கேன்னு கேட்குறது பொழுது அப்படிப்பட்ட நீர் என்ன நோயிலிருந்து காப்பாற்றுங்கோன்னு பட்டத்திரி கேட்டுக்கிறார் இந்த 10ம ஸ்லோகத்தில்.
ஓம் ஸ்ரீ வனபோஜனப்பிரியனே நமஹ. இதோட நம்ம 51 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.